நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். டெல்லியில மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது கண்மூடி அவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே மாணவர்கள் இங்க முன் வச்சாங்க. தமிழக முதல்வர் உட்பட தமிழ்குரு நல்லுலகம் இதை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய நாடே கண்டிக்கிறது, அறிஞர்கள் கண்டிக்கிறார்கள், கல்வியாளர்கள் கண்டிக்கிறார்கள், தமிழ்குரு நல்லுலகம் கண்டிக்கிறது. முதல்வர் துவங்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரதமர் இதுவரை எந்த விதமான பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார், அந்த அமைச்சரையும் பாதுகாத்து வருகிறார்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. பிரதமர் இதுவரை எந்த வித வாயும் திறக்காமல் இருக்கார். நிச்சயமா நாட்டின் பிரதமர் பல்வேறு மிக முக்கிய பிரச்சனைகளில் நாடாளுமன்ற பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்தபடி அவர் பார்வையாளராக இருக்கிறார். ஈரான் மீதான யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூட ஒரு மிகப்பெரிய நாட்டின் பிரதமரால் சொல்ல முடியவில்லை. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு உலகில் இல்லை. ஆனால் யுத்தத்தை நிறுத்துங்கள், அமெரிக்க செயலை கண்டிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை அவரால் சொல்ல முடியவில்லை. எனவே பிரதமர் இதில் தலையிட வேண்டும். சம்பந்தப்பட்ட அமைச்சரை அவர் பதவி விலகாவிட்டால் இவர் பதவி விலக்க வேண்டும். மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சூழலில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இயக்கம் புதிதாக இருந்தாலும் மாணவர்கள் இந்திய மாணவர்கள், எனவே இந்திய மாணவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள், நம் நாட்டின் மாணவர்கள், இவர்கள்தான் அடுத்த தேசத்தின் எதிர்காலம். எனவே அவர்களின் கோரிக்கைகளில் நியாயங்கள் இருக்கிறது, அந்த நியாயங்களை ஒன்றிய அரசு உணர வேண்டும். நாடாளுமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு, பிரதமர் இதை பற்றி அங்கே நாடாளுமன்றத்தையும் பேசுவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இணையதள வசதிகள் அனைத்துமே உள்ள முடக்கி வைக்கப்படுகிறது. எந்தவித தகவல்களும் அவர்களுக்கு செல்லாத தடுக்கிறாங்க. இது ஜனநாயக விரோத செயல், இதை கண்டிக்கிறோம். நன்றி சார். டெல்லியில மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது கண்மூடி அவ்வளவு தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பத்தி பேசவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே மாணவர்கள் இங்க முன் வச்சாங்க. தமிழக முதல்வர் உட்பட தமிழ்குரு நல்லுலகம் இதை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்திய நாடே கண்டிக்கிறது, அறிஞர்கள் கண்டிக்கிறார்கள், கல்வியாளர்கள் கண்டிக்கிறார்கள், தமிழ்குரு நல்லுலகம் கண்டிக்கிறது. முதல்வர் துவங்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை கண்டிக்க முன்வர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நடவடிக்கை எடுக்க வேண்டிய பிரதமர் இதுவரை எந்த விதமான பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார், அந்த அமைச்சரையும் பாதுகாத்து வருகிறார்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. பிரதமர் இதுவரை எந்த வித வாயும் திறக்காமல் இருக்கார். நிச்சயமா நாட்டின் பிரதமர் பல்வேறு மிக முக்கிய பிரச்சனைகளில் நாடாளுமன்ற பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்தபடி அவர் பார்வையாளராக இருக்கிறார். ஈரான் மீதான யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று கூட ஒரு மிகப்பெரிய நாட்டின் பிரதமரால் சொல்ல முடியவில்லை. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு உலகில் இல்லை. ஆனால் யுத்தத்தை நிறுத்துங்கள், அமெரிக்க செயலை கண்டிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை அவரால் சொல்ல முடியவில்லை. எனவே பிரதமர் இதில் தலையிட வேண்டும். சம்பந்தப்பட்ட அமைச்சரை அவர் பதவி விலகாவிட்டால் இவர் பதவி விலக்க வேண்டும். மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த சூழலில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எம்பிக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இயக்கம் புதிதாக இருந்தாலும் மாணவர்கள் இந்திய மாணவர்கள், எனவே இந்திய மாணவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள், நம் நாட்டின் மாணவர்கள், இவர்கள்தான் அடுத்த தேசத்தின் எதிர்காலம். எனவே அவர்களின் கோரிக்கைகளில் நியாயங்கள் இருக்கிறது, அந்த நியாயங்களை ஒன்றிய அரசு உணர வேண்டும். நாடாளுமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு, பிரதமர் இதை பற்றி அங்கே நாடாளுமன்றத்தையும் பேசுவதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இணையதள வசதிகள் அனைத்துமே உள்ள முடக்கி வைக்கப்படுகிறது. எந்தவித தகவல்களும் அவர்களுக்கு செல்லாத தடுக்கிறாங்க. இது ஜனநாயக விரோத செயல், இதை கண்டிக்கிறோம். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.